வணக்கம். 2013 அரச பரீட்சை வினாத்தாளின் வினாத்தாள் ஒன்றின் 16வது 17வது வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். 25,821 எனும் எண்ணில் உள்ள இலக்கங்களை பின்னால் இருந்து முன்னால் எழுதும் போது கிடைக்கும் எண் யாது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது இங்கே சொல்லப்படுகின்ற எண் 25,000. அப்ப நாங்க இடமிருந்து வலமாகத்தான் எண்களை எழுதுகின்றோம். ஆனால் கணிப்பு வலமிருந்து இடமாக இந்த 25,821 என்கின்ற போது இங்க ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் என்ற கணிப்பில்தான் வலமிருந்திடமாக கணிக்கின்றோம். எழுதுகின்ற போது இடமிருந்து வலமாக எழுதுகின்றோம். இப்ப இந்த இடமிருந்து வலமாக எழுதிய 25,821 உள்ள இலக்கங்களை பின்னால் இருந்து முன்னால் எழுதும் போது, பின்னால் இருந்து முன்னால் என்றால் முதல்ல அந்த பின்னால இருக்கிற எண்ண 1 எழுத வேணும், அடுத்தது 2 எழுத வேணும், பிறகு 8 இறக்க வேணும், பிறகு 5, பிறகு 1 2. அப்ப 12,852 என்பது அதற்கான விடையாகும். அதாவது இடமிருந்து வலமாக இருக்கின்ற எண்ண பின்னால் இருந்து முன்னால் என்பது ஒன்றுக்களை 10,000 இடத்துக்கு மாற்றி அதை தொடராக மாற்றுதல். இனி அடுத்த வினா, ஒரு கடிகாரத்தின் மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் செங்கோணத்தில் இருக்கும் இரு சந்தர்ப்பங்கள் உள்ள நேரங்களை காட்டும் விடை யாது என்று கேட்கப்படுது. அதாவது கடிகாரத்தில நிலைக்குத்து கிடையாக இருக்கின்றதைத்தான் இங்க கருதப்படுகின்றது. ஆயினும் 6:15 செங்கோணம் அல்ல. 6:15 என்கின்ற போது மணிக்கம்பி 6ஐ விட கொஞ்சம் நழுவி இருக்கும், நிமிட கம்பிதான் 3ல் நிற்கும். இது செங்கோணம் அல்ல, இது விதிகோணம். மறுபடி அது பொருந்தாது. ஆயினும் இங்கு கேள்வியில கேட்கப்படுகின்றது நிலைக்குத்து கோடும் அதாவது கிடைக்கோடும் உள்ள விடைகளாக இருக்கின்றது. இப்ப இந்த 3 மணி என்கின்ற போது மணிக்கம்பி 3ஐ நோக்கியும் நிமிடக்கம்பி 12ஐ நோக்கியும் இருக்கும். அப்ப இதுக்குள்ள இருக்கிறது செங்கோணம், அதாவது 3 மணியாக இருக்கின்ற போது. இதே மாதிரி 9 மணியாக இருக்கும் போது மணிக்கம்பி 9ஐ நோக்கியும் நிமிடக்கம்பி 12ஐ நோக்கியும் இருக்கும். அப்ப இதையும் செங்கோணம் இருக்கின்றது. அப்ப இந்த கேள்விக்கான விடை 2வது 3, 9 என்பது ஆகும்.